வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தை மோசடி இயந்திரமாக மாற்றிவிட்டது பாஜக. டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். வாக்கு திருட்டுக்கு எதிரான ராகுல் காந்தியின் போராட்டத்தில் திமுக தோளோடு தோள் நிற்கும். பெங்களூரு மகாதேவபுராவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல, மக்களின் தீர்ப்பை திருட திட்டமிட்ட சதி என்றும் முதலமைச்சர் எக்ஸ் தள பதிவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அரசு விழா நடைபெறும் நேதாஜி மைதானம் நோக்கி நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுமக்கள், திமுகவினர் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. திருப்பூரில் சுமார் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருமுருகன்பூண்டியில் 7 தளங்களுடன் கூடிய டைடல் பார்க்கையும் திறந்து வைத்தார். முதலமைச்சர் அவர்கள் மதிமுக சுயநலத்திற்காகவோ பதவிக்காகவோ கூட்டணி வைப்பதில்லை என வைகோ திட்டவட்டம். தமிழீழ விடுதலைக்காக தூக்கிய வாளை உயிர் மூச்சு இருக்கும் வரை இறக்க மாட்டேன் என்று பரபரப்பு பேச்சு. பதவி வேண்டும் என்பதற்காகவோ கூட்டணி அமைப்பது அல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தன்னுடைய அருமை நண்பர் கலைஞர் கருணாநிதி 20% இடஒதுக்கீடு அளித்தது போன்று தந்தையை மிஞ்சிய தனையனாக இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும். பூம்புகார் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ராமதாஸ் வேண்டுகோள். கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் தயங்குகிறீர்கள்? வரும் 17ஆம் தேதி நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு முடிவெடுக்கப்படும். திமுகவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பதில். பொதுக்குழு 17ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றுவோம். நாங்கள் அவங்களுடைய எல்லா கருத்துக்கள், பொதுக்குழு கருத்துக்களை கேட்டு நாங்கள் முடிவு செய்வோம். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. எம்பி கமலஹாசனின் சங்கை அறுப்போம் என்று மிரட்டல் விடுத்த துணை நடிகர் ரவி. நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் புகார். சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை. முதலமைச்சர் வரவேற்பு, விருது வழங்கல் என களைகட்டிய நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள். Parade overall in charge to the M. Selvamani, Commander, Tamil Nadu Special Police 15th Battalion, Sevur. The parade commander is to the S. Ashokan, Deputy Commander, Tamil Nadu Special Police. இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள தமிழ்நாடு சிறப்பு காவல் வாத்தியம் குதிரை படை பிரிவு என சென்னையில் கீழே கிடந்ததாக கூறி தனது குழந்தையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞர்.
விசாரணையில் கல்லூரி மாணவி உடனான தவறான உறவால் பிறந்த குழந்தை என தெரிய வந்ததால் போலீசார் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரிப்பு. 90% காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்த பரிதாபம். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. செயற்கை சுவாசம் அளிக்கும் பிரிவில் நோயாளிகள் யாரும் இல்லாததால் பெரிய அளவிலான அசம்பாவிதம் தவிர்ப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 4 வயது குழந்தை மாயமான வழக்கு. குழந்தையை கடத்த உதவிய தாத்தா உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தது போலீஸ். திருவண்ணாமலையில் ஓடையை கடக்க முயன்றபோது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 2 பெண்கள். ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. பேளூர் பிரிவு ரோடு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. செங்கப்பெருமாள் கோவில் அருகே கொட்டிய மழையால் தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு. திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏரியின் உபரிநீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் மக்கள் அவதி. முறையான கால்வாய் வசதி இல்லாததால் இதுபோன்று பாதிப்பு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக எல்லையான பந்திப்பூர் அருகே வனப்பகுதியில் யானையை போட்டோ எடுக்க முயன்றவருக்கு நேர்ந்த பரிதாபம். காட்டு யானை விரட்டி தாக்கிய காட்சி வெளியாகி பரபரப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே கண்டெய்னர் லாரி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து. தலைக்கவசம் அணியாமல் பைக் ஓட்டி வந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கந்தர்வக்கோட்டை அருகே பள்ளி மாணவி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற இளைஞர்களால் பரபரப்பு.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே தனியார் தோட்டத்தில் உழவு பணியின் போது டிராக்டர் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. இழப்பீடு கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் தடுப்புச் சுவற்றில் கார் மோதி கோர விபத்து. கணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மனைவி மருத்துவமனையில் மரணம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு. 2 மணி நேரத்திற்கும் மேலாக வானில் வட்டமடித்து அவசரமாக சென்னையில் விமானத்தை தரை இறக்கிய விமானி. நாமக்கல் சிறுநீரக முறைகேடு தொடர்பாக அரசு அமைத்த விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரங்கள் வெளியீடு. 2 மருத்துவக் கல்லூரியில் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கையில் உறுதி. திருச்சி சமயபுரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து புதிதாக சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியின் போது குப்பையில் கிடந்த மனித எலும்புக்கூடால் பரபரப்பு. இறந்து கிடந்தது பெண்ணின் எலும்புக்கூடு என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரன் கோவில் ஆடி திருவிழாவில் பூசாரிகளிடையே மோதல் ஏற்பட்டதால் அனைவரையும் வெளியேற்றிய இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள். யார் முதலில் பூஜை நடத்துவது என்று கோவிலுக்கு உரிய பூசாரிகளிடையே ஏற்பட்ட போட்டியால் மோதல். மக்களுக்கு சேவை செய்யவும் விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யவே நீதிமன்றம் சட்டமன்றங்கள் செயல்படுகின்றன. பணக்காரர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அவை இல்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவை கருத்து. உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் மூத்த வழக்கறிஞர்கள் அவசர விசாரணை கோர தடை. இளம் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக தலைமை நீதிபதி PR கவாய் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ். வைரல். அருணாச்சல பிரதேசத்தில் தனது அழகான குரலில் தேசிய கீதம் பாடி அசத்திய சிறுமி. தேச உணர்வை பிரதிபலிக்க வைத்த வீடியோ இணையத்தில் வைரல். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு புதிய முயற்சியை கையில் எடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். அலாஸ்காவில் நடைபெறும் ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பின் போது உக்ரைன் அதிபரையும் பங்கேற்க அழைத்துள்ளதாக தகவல். எங்கள் இலக்கு காசாவை ஆக்கிரமிப்பது அல்ல, அங்குள்ள ஹமாஸ் அமைப்பினரை அழிப்பதுதான் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். காசாவில் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய ஹமாஸ் அமைப்பினர் உள்ளதாகவும் பேச்சு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. பெண்கள் ஒரே சீருடையில் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. இது என்ன அப்படின்னா காணும் தீர்க்கை பார்த்த உடனேயும் தீர்க்கை கிடைக்கும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே விளக்கு திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மீன்பிடி வலையில் அதிக அளவில் சிக்கிய ராட்சத திருக்கை மீன்கள். சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை விலை போனதால் மீனவர்கள் உற்சாகம்.